How big are you anticipating the stablecoin market will get, and how does that translate to Treasury? I'm pleased to launch the foreign currency settlement system. Immense promise of dollar-backed stable coins. 2008ல இன்னைக்கும் யாருன்னே தெரியாத ஒருத்தர் பிட்காயினை உருவாக்குறாரு. அவரோட ஐடியா ரொம்பவே சிம்பிள். எந்த கவர்மெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாத, எந்த பேங்க்கும் தடுக்க முடியாத ஒரு மணி சிஸ்டமை உருவாக்கணும். ஆனால் 15 வருஷம் கழிச்சு பார்த்தா அதே டெக்னாலஜி இப்போ அதுக்கு நேர்மாறான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கு. உலகத்திலேயே கவர்மெண்ட் பேக்கிங் அதிகமாக இருக்கிற கரன்சியான யூஎஸ் டாலரை ஒரு அமெரிக்கன் பேங்க் பிரான்ச் கூட இல்லாத நாடுகளுக்கும் அங்க இருக்கிற மக்களோட போன்ஸுக்கும் டிஜிட்டல் வாலெட்ஸ்க்கும் கொண்டு போயிட்டு இருக்கு. No fees, no inflation. These are the potential perks of this thing called Bitcoin. Bitcoin. All the rage, but what the hell is it? Bitcoin is better than currency. There's a big industry around Bitcoin. யோசிச்சு பாருங்க, துபாயில கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குற ஒருத்தர் மாச சம்பளம் வந்ததும் கேரளாவில் இருக்கிற தன்னோட ஃபேமிலிக்கு 50,000 ரூபா அனுப்பணும்னு வச்சுக்கோங்க. நார்மலாக அவர் பேங்க்கு இல்லை வெஸ்டர்ன் யூனியன் மாதிரியான ஒரு ரெமிட்டன்ஸ் கம்பெனியை யூஸ் பண்ணுவார். ஃபஸ்ட்டு திரமை ரூபியாக கன்வெர்ட் பண்ணணும். அப்புறம் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ, எக்ஸ்சேஞ்ச் ரேட் மார்ஜின், கம்ப்ளைண்ட் செக், ப்ராசஸிங் டைம்னு பல லேயர்ஸ் இருக்கும். ஆனால் இந்த தடவை அவர் ஆப்பை ஓப்பன் பண்ணி அவர்கிட்ட இருந்த பணத்தை ஒரு டிஜிட்டல் டோக்கனாக மாற்றி அதை ஃபோன் மூலமாக ஃபேமிலிக்கு அதுவும் சண்டே அனுப்புகிறாரு. கேரளாவில் அந்த டோக்கன் திரும்ப ரூபியாக மாறுது. அந்த மணி எந்த சூட்கேஸ்லையும் பார்டரை கிராஸ் பண்ணல. அது எந்த பேங்க் பிரான்ச்சுக்கும் ஃபிசிக்கலாக போகலை. சண்டேங்கிறனால டிலேவும் ஆகலை. இது பிளாக் செயினுங்கிற அமேசிங் டெக்னாலஜி மூலமாக நடக்குது. அந்த டிஜிட்டல் டோக்கனோட பேர் தான் USDT, அதாவது USD Tether, a stable coin issued by Tether அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனி. இதே மாதிரி USDC அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. USDC சர்க்கிள். USDT பார்க்கறதுக்கு ஒரு டிஜிட்டல் டாலர் மாதிரி தான் இருக்கும். அதோட வேல்யூ ஒரு US டாலருக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை யூஎஸோட சென்ட்ரல் பேங்கான ஃபெடரல் ரிசர்வ் இஷ்யூ பண்ணதில்லை. இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி இஷ்யூ பண்ணது. அப்படின்னா இந்த ப்ரைவேட் டிஜிட்டல் டாலரை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு? ஒரு USDT உண்மையிலேயே $1 ஒர்த்தா? இதை இஷ்யூ பண்ணுற கம்பெனி நாளைக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமில் சிக்கினா என்ன ஆகும்? அதை விட முக்கியமாக இந்த மாதிரியான ப்ரைவேட் டிஜிட்டல் டாலர்ஸ் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சதுன்னா நம்மளோட இந்தியன் ரூபி மாதிரியான கரன்சிஸ்க்கு என்ன ஆகும்? இது வெறும் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டோரி கிடையாது. மணி எப்படி இன்டர்நெட்டுக்குள்ளே போகுது, US டாலர் எப்படி அமெரிக்கன் பேங்க் அக்கௌண்ட் இல்லாமலேயே உலகம் முழுக்க இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே நுழையுது அப்படிங்கிற ஸ்டோரி தான் இது. இந்த கேஸ் ஸ்டடியில் நாம் 3 முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். 1, ஸ்டேபிள் காயின்னா என்ன? ஒரு கிரிப்டோ ட்ரேடர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு இன்டர்நெட் மணி எப்படி உலகம் முழுக்க யூஸ் பண்ணுற மணியாக மாறிட்டு இருக்கு. 2, ஸ்டேபிள் காயின் ஏன் ஒரு சூப்பர் பவர்? அதை யூஸ் பண்ணுற உங்களுக்கு மட்டும் இல்லை, US டாலருக்கும் இந்த டோக்கனை இஷ்யூ பண்ணுற ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கும் அது எப்படி ஒரு மிகப்பெரிய பவரை கொடுக்குது. 3வது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான கேள்வி தான், ஸ்டேபிள் காயின் வர்றனால இந்திய ரூபாய்க்கு என்ன நடக்கும்? உங்கள் வாலெட்டில் இருக்கிற பணத்தை இது வீக் ஆக போகுதா இல்லை ஸ்ட்ராங் ஆக போகுதா அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த வீடியோவில் ஆராய போகிறோம். லெட்ஸ் டைவ் ரைட் இன். ஸ்டேபிள் காயின் அப்படிங்கிற ஐடியாவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்ட்ரடிக்ஷன். இது கிரிப்டோ மார்க்கெட்டில் இருக்கிற வாலட்டிலிட்டியை அவாய்ட் பண்ணணும்னு உருவாக்கப்பட்ட ஒரு கிரிப்டோ. டாலர் மாதிரியான ஒரு அசட்டோட வேல்யூக்கு பெக் பண்ணப்பட்டதால பிட்காயின் மாதிரி ஒரே நாளில் பெரிய ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இதோட பேசிக் ஐடியா. ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் USDT அல்லது USDC மாதிரியான ஸ்டேபிள் காயின்ஸை ப்ராக்டிக்கலாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அடுத்த கேள்வி, ஒரு ரெகுலர் இந்தியனாக INR யூஸ் பண்ணி ப்ராப்பர் KYC அப்புறம் டேக்ஸ் ரெக்கார்ட்ஸோட இதை எப்படி வாங்குறது, எங்கே வாங்குறது? அங்கே தான் coinswitch.co உள்ள வருது. coinswitch.co இந்தியாவோட ஹோம் ஃபார் கிரிப்டோனே சொல்லலாம். இந்த பிளாட்ஃபார்மை 2.5 crores அதிகமான இந்தியன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு FIU இந்தியா ரிஜிஸ்டர்ட் பிளாட்ஃபார்ம். coinswitchக்கு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்கான ISO IEC 27001/2022 சர்டிஃபிகேஷனும் இருக்கு. FIU ரெஜிஸ்டர்ட் அப்படின்னா coinswitch-ஐ இந்தியாஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளைன்ஸ் ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாமே தெளிவாக ஃபாலோ பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். coinswitch ஆப்பில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பேன், ஆதார் அப்புறம் கவர்மெண்ட் டிஜிலாக்கர் மூலமாக KYCயை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம்.
யூபிஐ யூஸ் பண்ணி ஈஸியாக ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணி USDT USDC மாதிரியான ஸ்டேபிள் காயின்ஸை டைரெக்டாக உங்களால் வாங்க முடியும். பெரிய அமௌண்ட்டில் தான் ஆரம்பிக்கணும்னு கிடையாது. ஆஸ் ஸ்மால் அஸ் $100 இருந்து வீக்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நீங்கள் கோல்டு SIP கூட இதில் வாங்க முடியும். ஸ்டேபிள் காயின்ஸ் மட்டும் இல்லாமல் ஆப்புக்குள்ள ஸ்பாட் ட்ரேடிங், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. டெய்லி எக்ஸ்பைரி ஆப்ஷன்ஸ், டோக்கனைஸ்டு US ஸ்டாக்ஸு, கமாடிட்டிஸ், கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் எல்லாமே ஒரே ஆப்பில் நீங்கள் வாங்கி விற்கவும் முடியும். இதில் மார்க்கெட்டை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு ட்ரேடிங் வியூ பவர்டு சார்ட்ஸும் இருக்குது. காயின் ஸ்விட்சோட Zing AI ட்ரேடிங் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் எஃபெக்டிவாக பண்ண முடியும். காயின் ஸ்விட்ச் கிரிப்டோ இன்கம்க்கு 30% டேக்ஸ், அப்ளிகபிள் டிரான்சாக்ஷனில் சேல் வேல்யூ மேலே 1% TDSும் டிடெக்ட் பண்ணி கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸை க்ளீனாக ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி TDS டீடைல்ஸை ஃபார்ம் 26ASல ரீகன்சைல் பண்ணிக்கவும் இவங்க பிளாட்ஃபார்மில் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரிப்டோ மார்க்கெட்டில் டீபெக் ரிஸ்க்கு, ரிசர்வ் ரிஸ்க்கு, பிளாட்ஃபார்ம் ரிஸ்க், ரெகுலேட்டரி ரிஸ்க் இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இது பேங்க் டெபாசிட் கிடையாது, ரிட்டர்ன்ஸ் அல்லது வேல்யூவும் கேரண்டியும் கிடையாது. ஸோ எதையும் வாங்குறதுக்கு முன்னாடி ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணுங்கள், தென் ஸ்டெப் எடுங்க. எல்லாம் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேபிள் காயினை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த டிஜிட்டல் மணி ரெவல்யூஷனில் நீங்கள் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ ஃபீல் coinswitch.co இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஐ எம் ஹாப்பி டு அனௌன்ஸ், ஸ்க்ரீனில் தெரிகிற கூப்பான் லிங்கை யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 INR ட்ரேடிங் கிரெடிட்ஸ், 30% ஃபீ கிரெடிட்ஸும் கிடைக்கும். நாட் ஒன்லி தட், ஒவ்வொரு மாதமும் 10,000 INR உங்கள் வாலெட்டில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்க்கு டாப் அப்பும் பண்ணுவாங்க. இந்த ஆஃபர் வேற எங்கேயும் கிடையாது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கு ஆர் ஸ்க்ரீனில் தெரிகிற QR கோடை அக்சஸ் பண்ணி இப்போவே coinswitch.co ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ ஸ்டேபிள் காயின் உண்மையிலேயே எவ்வளோ ஸ்டேபிள்னு பார்க்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே திரும்பி வரும். பிரச்சனை என்னன்னா, பெரும்பாலான பேருக்கு இன்னும் ஸ்டேபிள் காயினை பற்றி கன்ஃபியூஷன் இருக்குது. பிட்காயின் பற்றி பல பேருக்கு ஓரளவுக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டெய்லி நியூஸில் இது வந்துக்கிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் அதை வச்சு பயங்கரமாக ரிச் ஆனாங்க, பயங்கர கிரேசி லாஸ் ஆச்சு, அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பிட்காயின் லைம் லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஸ்டேபிள் காயின் அப்படி கிடையாது. பிட்காயின் ஒரு ரெவல்யூஷனரி ஐடியா அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். பிட்காயின் பேங்க் அல்லது கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லாமல் இன்டர்நெட் வழியாக நேரடியாக வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் மணி. பிட்காயின் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க நம்மளோட பிட்காயின் வீடியோ பாருங்க, அதோட லிங்க் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இன்னைக்கு பிட்காயின் ஒரு ப்ரைஸில் இருக்கும், நாளைக்கு ஏறும் இறங்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ஸ்பெகுலேஷனுக்கு இந்த வாலட்டிலிட்டி எக்ஸைட்டிங்காக இருக்கலாம். ஆனால் டெய்லி மணியாக யூஸ் பண்ணும்போது இதுவே ஒரு பெரிய ப்ராப்ளமாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் மந்த்லி சேலரி ஃபுல்லாக பிட்காயினில் வருதுன்னு வச்சுக்கோங்க. சேலரி வந்து அன்னைக்கு அது 1 lakh ஒர்த்தாக இருக்கும். 2 நாள் கழிச்சு அது 1,20,000 ஆகலாம். 5 நாள் கழிச்சு இது 80,000 கூட ஆகலாம். அடுத்த வாரம் ரெண்ட் கட்டும்போது அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இதை நார்மல் மணி மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸ்டேபிள் காயின்கிறதும் ஒரு கிரிப்டோ தான். ஆனால் இது கிரிப்டோலேயே ஸ்டேபிள் வேல்யூவை மெயின்டைன் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. யூஸ்வலாக இது டாலர், ருப்பி மாதிரியான ஒரு ரியல் வேர்ல்ட் கரன்சியோட பேக்கிங்கில் தான் இருக்கும். அதாவது ஒரு ஸ்டேபிள் காயின் ஈக்குவல் டு $1 இருக்கணும் அப்படிங்கிறது தான் கோல். மோஸ்ட் பாப்புலர் எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு என்ன அப்படின்னா Tether, சர்க்கிள் இது மாதிரியான கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணுற ஸ்டேபிள் காயின்ஸ். இது எல்லாமே கிரிப்டோ ஈகோசிஸ்டமில் டிஜிட்டல் டாலர்ஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். இப்போ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், சரி இது ரெண்டுமே ஒரே வேல்யூவில் இருக்கணும்னா இதை எதுக்கு கிரிப்டோவில் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ட்ரெடிஷ்னல் மணியில் USD, ஈரோ, INR கிரிப்டோ ஈகோசிஸ்டம்குள்ளே கொண்டு வரணும்னா அது ஸ்லோவாகவும் காஸ்ட்லியாகவும் இருக்கும். ஸ்டேபிள் காயின்ஸ் இந்த கேப்பை தான் ஃபில் பண்ணுது. கிரிப்டோக்குள்ளேயே பிளாக் செயின் மூலமாக ஸ்டேபிள் வேல்யூவில் இந்த மணியை பேங்க்குக்கு போகாமலேயே இந்த கிரிப்டோ பிளாக் செயினுக்குள்ளே வச்சுருக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஸ்லோவாக கதை புரியும்னு நினைக்கிறேன். பேங்க்குங்கிற ஒரு இன்டர்மீடியேட்டரை எடுத்துட்டா பல விஷயங்களை நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும். ஓகே, இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நாளைக்கு நான் JJ அப்படிங்கிற ஒரு ஸ்டேபிள் காயின் கம்பெனியை ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் லைக் Tether அண்ட் சர்க்கிள் மாதிரி. நீங்கள் எனக்கு $100 கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு $100 JJ டோக்கனாக கொடுப்பேன். இங்கே என்னோடய ப்ராமிஸ் என்ன, ஒரு JJ டோக்கன் ஒரு $1 ஒர்த்துக்கு இருக்கணும். நீங்கள் அந்த டோக்கனை திருப்பி கொடுத்தா நான் அதுக்கு பதிலாக $1 உங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் பேசிக் ஸ்டேபிள் காயின் மாடல். இந்த சிஸ்டமில் 3 முக்கியமான லேயர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லேயர் ரெஃபரன்ஸ் கரன்சி. இது எந்த கரன்சியோட வேல்யூவை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நிர்ணயிக்கப்படுற கரன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் USDTக்கு $US தான் ரெஃபரன்ஸ் கரன்சி. ரெண்டாவது லேயர் இஷ்யூவர். டோக்கனை உருவாக்கி சர்க்குலேஷனுக்கு விடுற அந்த பிரைவேட் கம்பெனி. USDTக்கு நான் சொன்ன மாதிரி Tether, USDCக்கு சர்க்கிள். மூணாவது லேயர் தான் இந்த பிளாக் செயின். இது அந்த டோக்கன் ஒரு வாலெட்ல இருந்து இன்னொரு வாலெட்டுக்கு மூவ் ஆகிற டிஜிட்டல் நெட்வொர்க். இத்தீரியம், ட்ரான், சொலானா இது மாதிரியான பல பிளாக் செயின்ஸில் ஸ்டேபிள் காயின்ஸ் ஆப்ரேட் ஆகும். இந்த பிளாக் செயின்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக நான் பிட்காயின் வீடியோலேயே போட்டிருக்கேன், அதை பார்த்துருங்க கண்டிப்பாக.
நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டேபிள் காயின்ஸ். இதில் 3 டைப் இருக்கு. ஒன்று ஃபியட் பேக்ட் ஸ்டேபிள் காயின்ஸ். இதுதான் மோஸ்ட் காமன். ஒவ்வொரு டோக்கனுக்கும் ஈக்குவலாக ரியல் வேர்ல்டு அசட்ஸான கேஷு, பேங்க் டெபாசிட்ஸு, ட்ரெஷரி பில்ஸு ரிசர்வில் கண்டிப்பாக எப்பவுமே இருக்கணும். அதனால் டாலர் பேக்டு டோக்கன்ஸ் லைக் 1 USDT அல்லது 1 USDCக்கு வேல்யூ எப்போவுமே $1 பக்கத்துலேயே இருக்கும். 2 கிரிப்டோ பேக்ட் ஸ்டேபிள் காயின்ஸ். இதில் ஸ்டேபிள் காயினுக்கு பேக்கிங்காக கிரிப்டோ கரன்சிஸே இருக்கும். கிரிப்டோ ப்ரைஸ் ஃப்ளக்ஷேட் ஆகிறனால $100 ஸ்டேபிள் காயின் மின் பண்ண $150 ஒர்த் கிரிப்டோ டெபாசிட் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ரா கொலேட்ரல் தான் வேல்யூவை ப்ரொடெக்டும் பண்ணும். 3வது அல்காரிதமிக் ஸ்டேபிள் காயின்ஸ். இதில் கேஷுக்கும் கிரிப்டோக்கும் பதிலாக ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி சப்ளையை இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ் பண்ணி ப்ரைஸை எப்பவுமே $1 பக்கத்துலேயே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இந்த 3 டைப் மட்டும் தெரிஞ்சுங்க. இந்த வீடியோக்கு இந்த ஃபியட் பேக்ட் ஸ்டேபிள் காயின்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தா போதும். ஸ்டேபிள் காயின்ஸ் ஆரம்பத்தில் சாதாரண மக்கள் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புகிற யூஸ் கேஸஸ்க்காகவோ சேவிங் ப்ராடக்டாகவோ இல்லை. அது கிரிப்டோ ட்ரேடர்ஸ்க்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு டூலாக தான் இருந்தது. கிரிப்டோ ட்ரேடர்ஸ்னால் பிட்காயின் மாதிரி கிரிப்டோ கரன்சிஸை குறைஞ்ச விலையில் வாங்கி ப்ரைஸ் ஏறும்போது வித்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து கிரிப்டோ ட்ரேடர்ஸ்னு வச்சுங்களேன். ஜஸ்ட் லைக் ஸ்டாக் ட்ரேடர்ஸ். இவங்க பிட்காயினை செல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட வாலெட்லேருந்து ஒவ்வொரு இடையும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டாலரை வித்ட்ரா பண்ண விரும்பலை. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்லோவாக இருக்கும், வீக்கெண்டில் செட்டில்மெண்ட்டும் நடக்காது. ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு பேங்கிங் அக்சஸ் இருக்கலாம், இன்னொரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்க்கு பேங்கிங் அக்சஸ் இல்லாமல் கூட போகலாம். திரும்ப கிரிப்டோ வாங்க பேங்க்லேருந்து மறுபடியும் மணியை வாலெட்டுக்கு கொண்டு வரணும். இது மாதிரி பல நுவான்சஸ் பிரச்சனைகளாக இருந்தது. அதனால் ட்ரேடர்ஸ்க்கு கிரிப்டோ எக்கோசிஸ்டம்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆனால் பிட்காயின் மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகாத ஒரு ஸ்டேபிள் மணி தேவைப்படுச்சு. அந்த கரன்சி தான் ஸ்டேபிள் காயின். பிட்காயின் வித்து USDTயாக வைப்பாங்க, திரும்ப USDTயை வச்சு இத்தீரியம் வாங்குவாங்க, அடுத்து இத்தீரியமை செல் பண்ணி திரும்ப USDTயாக வைப்பாங்க. இப்படியே ஸ்டேபிள் காயின் கிரிப்டோ மார்க்கெட்டோட இன்டர்னல் கேஷ் லேயராகவும் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேடிங் பேராகவும் மாறிச்சு. அப்புறம் இதை கிரிப்டோ லோன் வாங்குறதுக்கும் கொலேட்ரலாகவும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ் அதாவது டிஃபை அப்ளிகேஷன்ஸில் செட்டில்மெண்ட் அசட்டாகவும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கிரிப்டோ கோர்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெஃபினட்டாக ரிஜிஸ்டர் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் கோர்ஸ். ஒரு பிட்காயின் டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா ஸ்டேபிள் காயின்ஸ் கிரிப்டோ எக்கானமியோட கேஷ் லேயர். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்டேபிள் காயின் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே மட்டும் இருக்கல, அது ரியல் வேர்ல்டுக்கு வெளியும் வர ஆரம்பிச்சிச்சு. அர்ஜென்டினா, வெனிசுலா, டர்க்கி, நைஜீரியா மாதிரியான சில நாடுகளில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தனால அவங்களோட லோக்கல் கரன்சியோட வேல்யூ வேகமாக குறைஞ்சிது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு லோக்கல் கரன்சியை வச்சு வாங்க முடிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் வாங்க முடியாமல் போகலாம். அதுதான் இன்ஃப்ளேஷன். அதனாலேயே மக்கள் அவங்களோட பணத்தோட வேல்யூவை பாதுகாக்க அதை US டாலராக கன்வெர்ட் பண்ணி வைக்க விரும்பினாங்க. ஆனால் எல்லோருக்கும் டாலர் பேங்க் அக்கௌண்ட் அல்லது ஃபிசிக்கல் டாலர்ஸாக கிடைக்காது. அதனால் US டாலரோட வேல்யூவை ஃபாலோ பண்ணுற USDT மாதிரியான ஸ்டேபிள் காயின்ஸை வாங்கி ஒரு டிஜிட்டல் டாலர் சேவிங் அக்கௌண்ட் மாதிரி இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் why US is calling this as a genius act. ஒவ்வொரு மாதமும் சேலரியோட வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கிற ஒருத்தருக்கு ஸ்டேபிள் காயின்ஸ் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் மாதிரி. அவங்க தங்களோட சேவிங்ஸை டாலர் வேல்யூவில் வச்சுக்கலாம். ஃப்ரீலான்சர்ஸ் அவங்களோட பேமெண்ட்டை இதில் வாங்கிக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிற சப்ளையருக்கு பணம் அனுப்பலாம். அவங்களோட குடும்பத்துக்கும் மணியை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். ஸ்டேபிள் காயினோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அது பேங்கிங் ஹவர்ஸை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பேங்க்கு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணணும், வீக்கெண்ட் வந்துருச்சுன்னா வெயிட் பண்ணணும், வேற ஒரு நாட்டில் இருக்கிற ரிசீவ் பேங்க் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனால் பிளாக் செயினில் அப்படி எதுவுமே கிடையாது. மணி தட் நெவர் ஸ்லீப்ஸ். வீக்கெண்ட், ஹாலிடே, டைம் ஜோன்னு எதையுமே பார்க்காம அது தொடர்ந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கிற ஒரு நெட்வொர்க். அதனால் ஒரு வாலெட்லேருந்து இன்னொரு வாலெட்டுக்கு ஸ்டேபிள் காயினை எந்த நேரத்துலையும் அனுப்ப முடியும். ஆனால் இதோட பிரேக் த்ரூ வெறும் ஸ்பீடு மட்டும் கிடையாது, இதோட உண்மையான பிரேக் த்ரூ கண்டினியூஸ் செட்டில்மெண்ட். இதில் எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லிட முடியாது. இதுலேயும் நெட்வொர்க் ஃபீ, எக்ஸ்சேஞ்ச் ஃபீ, கன்வர்ஷன் சார்ஜஸ் அப்படின்லாம் இருக்குது. ஆனால் வெரி எஃபிஷியன்ட் சிஸ்டம். US பேங்க் அக்கௌண்ட் இல்லாமலேயே டிஜிட்டல் டாலர் ஸ்டேபிள் காயினோட செகண்ட் அட்வான்டேஜ் டாலர் அக்சஸ். அமெரிக்காவில் இல்லாமலேயே US பேங்க் அக்கௌண்ட் இல்லாமலேயே ஒருத்தர் USDT மாதிரியான டாலர் பெக்ட் அதாவது டாலர் மதிப்புள்ள ஸ்டேபிள் காயினை வாங்கி டாலர் வேல்யூவில் சேவிங்ஸாக வச்சுக்க முடியும். இது ஆக்சுவல் பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. ஆனாலும் வீக் லோக்கல் கரன்சிக்கு பதிலாக டாலர் டேர்ம்ஸில் மணியை வைக்கிறனால இது டிஜிட்டல் டாலரைசேஷனுக்கு வழிவகுக்குது. ஸ்டேபிள் காயினாலே US டாலர்ஸ்க்கு எகென்ஸ்டாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. உலகம் முழுக்க பல ப்ரைவேட் கம்பெனிஸ் ஸ்டேபிள் காயின்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. US டாலருக்கு பெக் செய்யப்பட்ட ஸ்டேபிள் காயின்ஸ்லேயே டீதரோட USDT, சர்க்கிளோட USDC,
பாக்ஸோஸோட USDP, பேபாலோட PYUSDன்னு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஃபேமஸ் USDT. அதே மாதிரி மற்ற கரன்சியோட பெக் பண்ணப்பட்ட கரன்சிஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கிள் இஷ்யூ பண்ண EURC யூரோவோட வேல்யூக்கு பெக் பண்ணப்பட்டிருக்கு. சிங்கப்பூரை சேர்ந்த ஸ்ட்ரெயிட்ஸ் எக்ஸ் கம்பெனி இஷ்யூ பண்ற XSGD சிங்கப்பூர் டாலருக்கு பெக் பண்ணப்பட்டிருக்கு. GN ஜாப்பனீஸ் யென்னோட பெக் பண்ணப்பட்டிருக்கு. XCHF ஸ்விஸ் ஃப்ராங்கோட பெக் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் குளோபல் ஸ்டேபிள் காயின் மார்க்கெட்டை பார்த்தா US டாலர் ஸ்டேபிள் காயின்ஸ் தான் மிகப்பெரிய அளவில் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான டைப்பும் இருக்கு. அதாவது நைஜீரியாவோட நைரா, பஹாமாஸோட சாம் டாலர், இந்தியாவோட டிஜிட்டல் ருபி மாதிரியான டிஜிட்டல் கரன்சிஸை அந்தந்த நாடுகளோட சென்ட்ரல் பேங்க்ஸே இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது பிரைவேட் ஸ்டேபிள் காயின் கிடையாது, கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஸ்டேபிள் காயின். இது சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிஸ்னு சொல்லுவாங்க, அதாவது CBDC. இந்த ஸ்டேபிள் காயின் மார்க்கெட்டில் இது இந்தியாவோட மாஸ்டர் மூவ். இப்போ நம்மளுக்கு பல கேள்வி வரும். சரி, இப்போ இந்த பிரைவேட் டிஜிட்டல் டாலர் இஷ்யூ பண்ணுற கம்பெனியை நம்பலாமா அப்படின்ட்டு. இல்லை, இந்த பிரைவேட் டிஜிட்டல் டாலரை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஒரு பிரைவேட் கம்பெனி எப்படி டாலர் ஸ்டேபிள் காயினை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பேசிக் கொஸ்டின் வரும். உலகத்திலேயே இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டேபிள் காயின் USDT தான். 2014 ஃபர்ஸ்ட் ரியல் காயின்ங்கிற பேரில் ஆரம்பிச்ச இது பிறகு டீதர் அப்படின்னு பேரை மாற்றினாங்க. ஒரு கஸ்டமர் டீதருக்கு $100 கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக 100 USDT டோக்கன்ஸை சர்க்குலேஷனில் டீதர் இஷ்யூ பண்ணும். கஸ்டமர் கொடுத்த அந்த $100 கம்பெனி செலவு பண்ணாது. சர்க்குலேஷனில் இருக்கிற ஒவ்வொரு டோக்கனுக்கும் ஈடான பணத்தை ரிசர்வில் வச்சுருப்பாங்க. ஆனால் ரிசர்வ்னா எல்லாமே பணம் ஒரு வால்ட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த மணி கேஷாக இருக்கலாம், பேங்க் டெபாசிட்டில் இருக்கலாம், ஷார்ட் டேர்ம் US Treasury பில்ஸாகவும் மாற்றியும் இருக்கலாம், லிக்விட் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியும் வச்சுருந்துருக்கலாம். சில இஷ்யூவர்ஸ் ரூல்ஸ் அண்ட் அவங்களோட ரிசர்வ் பாலிசிக்கு ஏற்ற மாதிரி வேறு அசட்லையும் வச்சுருப்பாங்க. இந்த ரிசர்வ் அசட்ஸில் இருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் பொதுவாக அந்த இஷ்யூவர் கம்பெனிக்கு தான் போய் சேரும். டீதர் அதோட ரிசர்வ்ஸை மோஸ்ட்லி US Treasury பில்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கஸ்டமர் 100 USDT திருப்பி கொடுத்து டாலரை கேட்கும்போது அந்த இஷ்யூயிங் பிரைவேட் கம்பெனி $100 கொடுத்து அந்த USDT டோக்கனை சர்க்குலேஷனில் இருந்து வெளியே எடுத்துரும். ஸோ பேசிக் மாடல் என்னன்னா, டாலர் உள்ள வரும், USDT இஷ்யூ ஆகும், USDT திரும்ப வரும், டாலர் வெளியே போகும். இந்த சிஸ்டம் சரியாக வேலை செய்ய 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று, பேசிக் சர்க்குலேஷனில் இருக்கிற டோக்கன்ஸ்க்கு போதுமான அளவு கரன்சி ரிசர்வ்ஸ் இருக்கணும். இன்னொன்று, அந்த ரிசர்வ் அசட்ஸுக்கு ரியல் வேல்யூ இருக்கணும், டாலர் மாதிரி. இன்னொன்று, முக்கியமாக நிறைய பேர் ஒரே நேரத்தில் அவங்களோட USDTயை திருப்பி கொடுத்து டாலரை கேட்டால் அந்த ரிசர்வ் அசட்ஸை சீக்கிரமாக கேஷாக மாற்ற முடியணும். இன்னவே பேங்க் மாதிரி தான். அதனால ஒரு USDT உண்மையிலேயே ஒரு டாலர் ஒர்த்தா இருக்கா அப்படின்னு கேரண்டி பண்ணுறது இந்த பிளாக் செயின் கிடையாது. டீதர் வச்சிருக்க ரிசர்வ்ஸ் அண்ட் அந்த ரிசர்வ்ஸ் மேல மார்க்கெட் வச்சிருக்கிற ட்ரஸ்ட் தான். சரி, இப்போ இந்த ரிசர்வ்ஸ் உண்மையிலேயே இருக்கா இல்லையான்னு யார் செக் பண்றாங்க? அந்த செக்கிங் எவ்வளவு டீப்பா நடக்குது? டீதரோட ஹிஸ்டரியில கூட இந்த விஷயத்துல கான்ட்ரோவர்சி இல்லாம கிடையாது. ப்ராப்பர் ரிசர்வ் மெயின்டைன் பண்ணாததுக்கு CFTC கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் கமிஷன் டீதருக்கு $41 மில்லியன் பெனல்ட்டி போட்டாங்க. பெனல்ட்டி போட்டாங்க, அதனால டீதர் ரொம்ப மோசமான கம்பெனி அப்படின்னு சொல்ல முடியாது. இதனால டீதர் இன்னைக்கு ரிசர்வ்ஸ் இல்லாம தான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த கம்பெனி இப்போ US Treasury பில்ஸ்ல ஹெவியா ரிசர்வ்ஸ் மெயின்டைன் பண்றாங்க அண்ட் ரெகுலரா அதோட ரிப்போர்ட்டை பப்ளிஷும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இது மாதிரி ரிசர்வ்ஸை கேஷா மாற்ற சொல்லி நிறைய டிமாண்ட் வந்துச்சு அப்படின்னா USDT ஒரு டாலருக்கு கீழே கூட ட்ரேட் ஆகலாம். இதுதான் டிஜிட்டல் பேங்க் ரன் ரிஸ்க். ஸ்டேபிள் காயின் இஷ்யூவர் ஒரு நார்மல் பேங்க் கிடையாது. அதனால இங்க டெபாசிட் இன்சூரன்ஸும் கிடையாது, சென்ட்ரல் பேங்க் சப்போர்ட்டும் கிடையாது. ஸ்டேபிள் காயின்ஸ் இன்டர்நெட் ஸ்பீட்ல மூவ் ஆகலாம், ஆனா பேனிக் நேரத்துல அந்த சிஸ்டம் இன்னும் ட்ரஸ்ட் மேல தான் நிக்குது. ஸ்டேபிள் காயின்ஸ்ல இருக்கிற இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்னால தான் இன்னைக்கு அமெரிக்கா அதை பேன் பண்ணாம ரூல் கொண்டு வந்து ரெகுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்காக 2 ஆக்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஒன்று ஜீனியஸ் ஆக்ட், இன்னொன்று கிளாரிட்டி ஆக்ட். ஜீனியஸ் ஆக்ட் இது ஸ்டேபிள் காயின்ஸ்க்கான டைரக்ட் ரூல் புக். இந்த லா படி யார் வேணாலும் டாலர் ஸ்டேபிள் காயினை இஷ்யூ பண்ண முடியாது. அப்ரூவ்ட் அண்ட் ரெகுலேட்டட் இஷ்யூவர் தான் இஷ்யூ பண்ண முடியும். சர்க்குலேஷனில் இருக்கிற ஸ்டேபிள் காயினுக்கு ஈக்குவலாக 1-to-1 ரிசர்வ்ஸ் எப்பவுமே வச்சிருக்கணும். அந்த ரிசர்வ்ஸை கேஷ், பேங்க் டெபாசிட்ஸ் அல்லது ஷார்ட் டேர்ம் US Treasury பில்ஸ் மாதிரியான லிக்விட் அசட்ஸில் இருக்கணும். சிம்பிளா சொன்னா ஜீனியஸ் ஆக்ட் ஸ்டேபிள் காயின் இஷ்யூ பண்ற கம்பெனியை ரெகுலேட் பண்ற ஒரு ஆக்ட். Genius Act creates a clear and simple regulatory framework to establish and unleash the immense promise of dollar-backed stable coins. Yeah, we worked hard. It's a very important act. The Genius Act, they named it after me, and I want to thank you. ரெண்டாவது கிளாரிட்டி ஆக்ட். இது ஸ்டேபிள் காயினுக்கு மட்டும் இல்லாம மொத்த கிரிப்டோ மார்க்கெட்டையும் கைட் பண்ற ஒரு பிராடர் லா.
டோக்கன் அண்ட் காயின்ஸ் இஷ்யூ பண்ணுற கம்பெனிஸ், எக்ஸ்சேஞ்சஸ், புரோக்கர்ஸ் அண்ட் கஸ்டடி சர்வீசஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய கம்ப்ளையன்ஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுற ஒரு விஷயம். இந்த ஆக்டை இன்னும் ப்ரொபோசல் ஸ்டேஜ் தான் இருக்குது. வெரி சூன் இட் கேன் கம் அவுட். ஐ ஹோப் இந்தியாலையும் இது மாதிரி நடக்கணும். இந்தியா இந்த ஸ்டேபிள் காயின் ஸ்டோரியில் ரொம்ப முக்கியமான ஒரு கண்ட்ரி. வேர்ல்ட் பேங்க் எஸ்டிமேட் படி 2024 சுமார் $129 பில்லியன் அமௌண்ட்டு வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு. இது உலகத்திலேயே அதிகம். வெளிநாட்டில் வேலை செய்கிற இந்தியன்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ், குளோபல் கிளைண்ட்ஸ்க்கு சர்வீஸ் செய்கிற பிஸ்னஸ்னு பெரிய கிராஸ் பார்டர் பேமெண்ட் ஈகோ சிஸ்டமே இந்தியாவில் இருக்குது. அதனால் ஸ்டேபிள் காயின்ஸ் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸை ஃபாஸ்டர் அண்ட் சீப்பர் ஆக்குறது இந்தியாவுக்கு பெரிய அளவில் பெனிஃபிட்டாக தெரியலாம். ஆனால் ஆர்பிஐ பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா இதில் ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா இந்தியன்ஸ் பெரிய அளவில் ருபிக்கு பதிலாக USDT மாதிரியான டாலர் ஸ்டேபிள் காயின்ஸில் சேவ், பாரோ அண்ட் டிரான்சாக்ட் பண்ண ஆரம்பித்தா ருபிக்கான டிமாண்ட் குறையலாம், பேங்க் டெபாசிட்டும் குறையும். ஒரு ஃபாரின் பிரைவேட் கம்பெனி இந்தியாவுக்குள்ள ஒரு பேரலல் டாலர் மணி சிஸ்டமாக மாறுறக்கும் சான்ஸ் இருக்குது. இதை தான் டிஜிட்டல் டாலரைசேஷன் அல்லது லோக்கல் கரன்சி சப்ஸ்டிடியூஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்தியாவில் USDT இல்லீகலா அப்படின்னு கேட்டால் கிடையாது. USDT இந்தியாவில் லீகல் டெண்டர் கிடையாது. அதாவது ஒரு கடை அல்லது இண்டிவிஜுவல் அதை அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் யூஸ் பண்ணிக்கலாம். ருப்பி மட்டும்தான் இந்தியாவில் சாவரன் கரன்சி. ஃபியூச்சரில் நோபடி நோஸ். இந்தியா இப்போ கிரிப்டோ அசட்ஸை விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ் அப்படிங்கிற டேக்ஸ் கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அசட்டுங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. VDA பையிங் அண்ட் செல்லிங்கில் வர்ற ப்ராஃபிட்ஸ்க்கு 30% டேக்ஸ் அண்ட் செல்லர் டிரான்சாக்ஷனுக்கு 1% TDS லீவையும் பண்ணியிருக்காங்க. And the currency in the name of digital rupee will be issued. If there are profits being made, we are taxing that profit at 30%. We are also tracking every trail of money in that by saying every transaction will be 1% TDS. இந்த ஸ்டோரியில் இந்தியா ஒரே நேரத்தில் 2 டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பிரைவேட் கிரிப்டோ அசட்ஸ்க்கு டேக்ஸ், KYC, ஆன்டி மணி லாண்டரிங் கம்ப்ளைண்ட்ஸ்னு ரூல் போட்டுட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் RBI இந்தியாவோட சாவரின் டிஜிட்டல் கரன்சியான டிஜிட்டல் ருபி ஆர் இ-ருபியை நவம்பர் 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த USDTயும் டிஜிட்டல் ருபியும் ஒரே மாதிரி கிடையாது. ஏன்னா USDT நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரைவேட் கம்பெனி இஷ்யூ பண்ணது, டிஜிட்டல் ருபிங்கிறது RBI இஷ்யூ பண்ண சென்ட்ரல் பேங்க் இஷ்யூட் டிஜிட்டல் கரன்சி CBDC. 1 e-rupee is equal to 1 rupee. மக்களை யோசிச்சு பாருங்க, இந்த முழு ஸ்டேபிள் காயின் ஸ்டோரியும் ஒரு ட்ரேடரோட சின்ன ப்ராப்ளம்ல இருந்து ஆரம்பிச்சிச்சு. ஆனால் 2020 ஸ்டேபிள் காயின்ஸோட மொத்த மார்க்கெட் சைஸ் சுமார் $4 பில்லியன். இன்னைக்கு அது கிட்டத்தட்ட $300 பில்லியன் மாறி இருக்கு. 5 வருஷத்துல 60 மடங்கு வளர்ச்சி. இது சாதாரண growth கிடையாது. சரி, இப்போ இந்த ஸ்டேபிள் காயின்ஸோட ஃபியூச்சர் என்ன? ஃபர்ஸ்ட், நீங்க ஒரு பேமெண்ட் ஆப்ல ருபியில பணம் அனுப்புவீங்க. அந்த ஆப் பேக்ரவுண்ட்ல அதை ஸ்டேபிள் காயினா மாத்தி பிளாக் செயின் வழியா பார்டரை கிராஸ் பண்ணி மறுபக்கத்தில் இருக்கிற லோக்கல் கரன்சியில டெலிவர் பண்ணும். உங்க ஸ்கிரீன்ல ரூபா மட்டும் தான் தெரியும், ஸ்டேபிள் காயின் லோகோ கூட இருக்காது. செகண்ட், பேங்க்ஸ் அண்ட் கார்டு நெட்வொர்க்ஸ் இந்த சிஸ்டம்குள்ள வர போறாங்க. ஜீனியஸ் ஆக்ட் மாதிரியான ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்ஸ் வந்ததுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஸ்டேபிள் காயின் வேர்ல்டுக்குள்ள நுழைய ஒரு கிளியரர் லீகல் பாத்து கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய பேங்க்ஸ் அவங்களோட ஸ்டேபிள் காயின்ஸை இஷ்யூ பண்ண ட்ரையும் பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது பெரிய போட்டி பிரைவேட் டிஜிட்டல் டாலர்ஸ்க்கும் சாவரன் கரன்சிஸ்க்கும் நடுவில் தான். ஒரு பக்கம் Tether, Circle, PayPal மாதிரியான பிரைவேட் கம்பெனிஸ், இன்னொரு பக்கம் RBIயோட டிஜிட்டல் ருபி, யூரோப்போட டிஜிட்டல் யூரோ அண்ட் மற்ற சென்ட்ரல் பேங்கோட டிஜிட்டல் கரன்சிஸ். என்னை பொறுத்தவரையிலும் லாஸ்ட்டாக வின் பண்ண போகிறது டெக்னிக்கலி அட்வான்ஸ்ட் கரன்சி மட்டும் இல்லை, மக்களுக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற கரன்சி தான். என்னை பொறுத்தவரை ஸ்டேபிள் காயினை ஒரு சின்ன கிரிப்டோ எக்ஸ்பெரிமெண்ட்னு டிஸ்மிஸ் பண்ணுற டைமு பல நாளுக்கு முன்னாடியே கிராஸ் ஆயிடுச்சு. ஸ்டேபிள் காயின்ஸ் ஃபியூச்சர் மணியாக மாறுங்கிற அளவுக்கு இதோட growth உலக அளவில் இருக்குது. ஃபியூச்சரில் உலகத்தோட பணம் எப்படி நகர போகுதுங்கிறக்கான ஒரு புது பாதையை ஸ்டேபிள் காயின்ஸ் ஏற்கனவே உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. எகைன் மறந்துடாதீங்க, இந்த ஜேர்னியில் உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுக்க பின்டு கமெண்ட்டில் இருக்க coinswitch.co லிங்கை கிளிக் பண்ணி இன்னைக்கே உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா இங்கே கிளிக் பண்ணி ஹவு பேங்க்ஸ் ஒர்க் அண்ட் வேர் டு இன்வெஸ்ட் கோல்ட் வர்சஸ் சில்வர் வர்சஸ் பிட்காயின் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தட்ஸ் இட் மக்களே, டில் ஐ see you next வீடியோ. இது உங்கள் நண்பன் ஜெயசம், சைனிங் ஆஃப்.